பிள்ளைகள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் தான் வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, ரெண்டுக்குரிய வித்தியாசம் என்ன. வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட். அப்ப இதுல நாம பார்க்கலாம் என்னன்னா வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஏங்கிற ஒரு புள்ளியை எடுங்க. இந்த ஏங்கிற ஒரு புள்ளியில ஏற்றம் சொல்றது இலத்திரன்களை நீங்க கற்பனை பண்ணி கொள்ளுங்க. இலத்திரன்களை கொண்டு வந்து என்ன செய்யறோம், இங்க இப்படி வைக்கும், ஒரு இலத்திரனை வைக்கும். இதுக்கு மேல இன்னொரு இலத்திரனை நாம என்ன செய்யணும், வைக்க போறோம். இதுக்கு மேல இன்னொரு இலத்திரனை வைக்கக்குள்ள இந்த இலத்திரன் என்ன செய்யும், தள்ளும். ஏன், ஒற்றை ஏற்றங்களை கொண்ட இது என்ன செய்யும், ஒன்றே ஒன்று தள்ளும். அதனால இந்த இலத்திரன்கள் தள்ளும். இப்படி இதுக்கு மேல இலத்திரன்களாகவே என்ன செய்யறோம், ஏ புள்ளியில குவிச்சிட்டு வாரம். இதுல குவிக்கிறீங்க. இப்படி குவிக்கக்குள்ள ஏற்றங்களை நாம என்ன செய்யணும், கியூ அப்படின்னு சொல்லுவோம். இதுல குறியீடு சி, என்ன இதுல குறியீடு சி, அதுல அழுத்தத்துல குறியீடு சி, கூலோம் அப்படின்னு சொல்றோம். கூலோம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக இதுல ஏ புள்ளியில 80 ஏற்றங்களுடைய 80 கூலோம் என்ன செய்யறோம், குவிக்கும். 80 இலத்திரங்களை குவிச்சு 80 கூலோம், 80 சி ஏற்றங்களை நாம் என்ன செய்யறோம், குவிக்கும். அப்ப இந்த புள்ளியில அழுத்தம் எவ்வளவு, அழுத்த வேறுபாடு இல்லை, அழுத்தம் எவ்வளவு, பொட்டன்சியல் எவ்வளவு, 80 கூலோம். அதே மாதிரி இங்க பி புள்ளி எடுங்க. இந்த பி புள்ளியிலையும் நீங்க என்ன செய்றீங்க, ஏற்றங்களை கொண்டு வந்து இப்படியே குவிக்கும். ஏற்றங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும், குவிக்கும். இதுல எவ்வளவு ஏற்றங்களை குவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா 30 கூலோம் அழுத்தமுடைய 30 கூலோம் அழுத்தமுடைய ஏற்றங்களை என்ன செய்யணும், குவிச்சிருக்கும். இதோட அழுத்தம் எவ்வளவு, 80 கூலோம். இதோட அழுத்தம் எவ்வளவு, 30 கூலோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு, 80ல இருந்து 30 நாம கழிச்சு பார்த்தோம்னா என்ன செய்ய போகுது, ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம் வரப்போகுது. எத்தனை ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம், 50. ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம் எத்தனை, 50. இந்த கணியத்துல குறியீடு தானே என்ன, வோல்ட் அளவு. இந்த வித்தியாசத்தை நாம அளக்குற அலகு தானே என்ன, வோல்ட் அளவு. அப்ப ஏட 80 கூலோம், பீடது 30 கூலோம். இது ரெண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு அல்லது அழுத்த வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50. அதுல குறியீடு தானே என்ன, வோல்ட் அளவு. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் அளவுங்கிறது என்ன, ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் அப்படின்னு நாம சொல்லலாம். இல்லையா, ரைட். இப்ப பாருங்க, இந்த ஏ புள்ளியும் பி புள்ளியும் என்ன செய்றீங்கன்னா கனெக்ட் பண்றோம். நான் ஏ புள்ளியும் பி புள்ளியும் என்ன செய்யறோம், ஒரு கடத்தியை வச்சு கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம், ஏற்றங்கள் ஏல இருந்து பிக்கு போகுமா, பியில இருந்து ஏக்கு வருமா, ஏல இருந்து பிக்கு போகும். ஏன், ஏல அழுத்தம் கூட பியில அழுத்தம் குறையும். ஆகவே ஏல இருந்து பி நோக்கி என்ன செய்யும், இலத்திரங்கள் போகும். எதன் காரணமாக போகுது, இங்க இருக்கிற அழுத்த வித்தியாசத்தின் காரணமாக ஏயிலிருந்து பிக்கு என்ன செய்யுது, ஏற்றங்கள் நகருது. இப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, இலத்திரங்கள் நகர்ந்தா அங்க என்ன உருவாக்கப்படும், மின்னோட்டம் உருவாக்கப்படும். இலத்திரங்கள் நகர்ந்தா மின்னோட்டம் உருவாக்கப்படும். இலத்திரங்கள் ஏன் நகருது, இங்க இருக்கிற அழுத்த வித்தியாசத்தின் காரணமாக இலத்திரங்கள் நகருது. இலத்திரங்கள் நகர்வதன் மூலம் மின்னோட்டம் உருவாக்கப்படும். இலத்திரங்கள் எது நகர்த்துது, அழுத்த வித்தியாசம், வோல்டேஜ் தான் என்ன செய்யுது, இந்த இலத்திரன்களை நகர்த்துது. அது நகர்வதன் மூலம் மின்னோட்டம் என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அழுத்த வித்தியாசம் கூட 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 மின்னோட்டம் என்ன செய்யும், கூடிட்டே போகும். அழுத்த வித்தியாசம் குறைய குறைய மின்னோட்டம் குறையும். நீங்க வீட்டு லைனை பாத்தீங்கன்னு சொன்னா, பிளக் இருக்குதானே, இப்படி ஒரு சொக்கெட் எடுத்தீங்கன்னா இதுல எர்த் இருக்கும், இதுல லைன், இதுல நியூட்ரல். வீட்டை வாரது 230 வோல்டேஜ், 50 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹெர்ட்ஸ் நம்ம பின்னுக்கு பார்ப்போம். 230 வோல்டேஜ். இந்த 230 வோல்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்குதானே லைன், இந்த ஃபேஸ் என்று சொல்லுவோம். இந்த ஃபேஸ் வந்துட்டு 230 வோல்டேஜ், நியூட்ரல் வந்துட்டு 0 வோல்டேஜ்.
அப்ப லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையிலான அடுத்த வித்தியாசம் என்ன? 230 வோல்டேஜ். 230 வோல்டேஜாக காணப்படுது. அதனாலதான் நம்ம வீட்டு வாரத்தை என்ன சொல்றோம்? 230 வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அழுத்தம்ங்கிறது மின்னழுத்தம், வோல்டேஜ்ங்கிறது வேற, கரண்ட்ங்கிறது என்ன வேற. அதுதான் மின்னோட்டம். கரண்ட்ங்கிறதா என்ன மின்னோட்டம். ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சு கொள்ளணும்.